என்னம்மா நான் விளக்க வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்க. எப்ப வாங்கின? நேத்து வாங்கினேன். நேத்து வாங்கினியா? இது கூட சூப்பரா நாங்க வாங்கி வச்சிருக்கோம் பாரு. சாமி இருக்கு பாரு. வயிறுதா அக்காவை கூட்டு போய் வாங்கணும்னு சொல்றது. நேத்து கூப்பிட்டீங்க, நான் தான் மாமா கூட போயிட்டேன். கூப்பிட்டு போயிட்டீங்க. நாங்க பாரு லட்சுமியோட சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கோம். கோபுரம் இருக்கு, கோபுரம் இருந்தாதான் மேலதானே மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க. அதனால கோபுரம் வாங்கிட்டோம். எங்க காட்டாங்க என் வெள்ளி காட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பாப்பா. நான் உங்களோட எக்ஸ்ட்ரா விளக்கேத்தணுமே, வயிறு வலி எரியுது. வயிறு எரியுதா? வீட்டுல எப்படி விளக்கேத்துறீங்கன்னு பார்த்துதான் நான் விளக்கு வாங்குவேன். ஒன்னாச்சும் எக்ஸ்ட்ரா நீ பொருத்தி ஆகணும் உனக்கு என்னோட இல்லையா? எது அழகா இருக்குன்னு சொல்லுங்க. அப்பயே என்னோட மறைச்சு காட்டுறான். உங்களோட தான் என் நம்பிட்டு கேட்பேன், எதுல அழகா இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நல்லா இல்ல டிஃபரெண்டா இருக்கு. அவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு என்னன்னே தெரியாம. பெயிண்ட் எல்லாம் போயிட்டேடா, வயிறு வேற கப்ப கப்பன்னு இருக்கேடா. என்னாச்சு ரம்யா, ரொம்ப கவலையாயிட்டியா? நீங்க நாளைக்கு எப்படி விளக்கு ஏத்துறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் போய் ஏத்துவேன். உங்களோட 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா ஏத்தணும்ல. இவ்வளவு ஏத்துறீங்க, நம்ம ஏத்த கூடாதா? நாளைக்கு ஏத்திடுவோம். தினேஷ் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. இதுவரை என்கிட்ட இதை கண்ணுல காட்டலடா. 10 கிராம் வந்துட்டு போயிட்டேன்டா. இது மட்டுமா? இன்னொன்னு அந்த மாதிரி குட்டி ஒண்ணு இன்னைக்கு பருத்துனது அது பாத்தீங்களா? ஐசா கலக்கி விட்டீங்க பாத்தீங்களா? தம்பி நேத்து நான் கூப்பிட்டேன், அவ தானே என்ன விட்டுட்டு கடைக்கு போனா. ஃபர்ஸ்டா போயிட்டு அதை வாங்கி கொடுத்து அவன் ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. இதோட ரேட் வந்து 120 ரூபா. 120 110 ரூபாய்க்கு நான் சாமியோட வாங்கினேன். அதுலயும் ஏமாந்துட்டா. முடிச்சுட்டேன். மாமா அப்பயே செஞ்சது வேணா, நாளைக்கு வாங்கி போவோம். வாங்கிச்சு நாளைக்கு நான் மாமாவை இதை வாங்கிட்டு வந்தே ஆகணும்ன்றுவேன். நம்பி வாங்கி கொடுப்பான். எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கலனாலே நம்பி வாங்கி. என்கிட்ட பெயின் இருக்கனால அப்பப்ப அடிச்சுப்பேன். அதில் வந்து கற்பம் அது ஒண்ணுமே இல்லையே. அதான் கோபுரமா இருக்க மனசு தேத்திட்டு இருக்க. நீங்க என்ன மனசு ரொம்ப அப்செட் படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல அவ என்ன நினைச்சிருப்பா தெரியுமா தம்பி? அக்கா கிட்ட தெரியாம வச்சிருந்து நாளைக்கு காட்டும் போது அக்கா ஐ சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. அப்படிதான் நினைச்சா. என்ன கோபுரம் மேல நட்டுக்கிட்டு இருக்கு. நட்டிக்கிட்டு இப்பதான் தெரியுதா உனக்கு? வாங்கினப்ப தெரியலையா? கோபுரம்னா நட்டிக்கிட்டு தாண்டி இருக்கும். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கேக்கா. எதுமா? சாமியோட. அப்ப நீ பாக்கல இந்த மாதிரி? இது நீ எங்க வாங்கின? இது வந்து உமா பேக்கரி இருக்குல்ல, அது வாசல்ல வாங்கினேன். அங்கேயே நம்ம நாங்களும் வாங்கினோம். இது நான் அந்த பூக்கார மாட்டை வாங்கினியா? ஒரு வயசானவர் உட்கார்ந்தாரு. வயசானவர்கிட்ட வாங்கினியா? ஆனா அதுவும் அழகா தான் இருக்கு. இது சாமியோட இருக்கு. அது என்னன்னு தெரியல. இது சாமி தெரியுது அவனுக்கு. இது என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். இது வந்து கோபுரம். அப்படி சொல்லிதான் மனசு தேர்த்திக்கிறாங்க. நான் எதிட்டு போவோம் கண்ணாலே பைசன் சட்டிக்குள்ள இருப்ப பாரு. தம்பி அப்படின்னு கேட்டா எங்கம்மா எல்லாத்தையும் அப்படின்னு. நான் இப்போதைக்கு இது செய்யறப்பா, பாக்கி காலையில எடுப்போம் அப்படின்ட்டு கண்ணு பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை இருக்கு எழுதிட்டு இருக்க இப்ப நீ. நாளைக்கு நம்பி வாங்கி எங்க வீட்டுக்காரன் நம்ப முடியாது. நம்பி இடம் வாங்கி கொடுத்துருவான். அதே மாதிரியே நேத்து வாமா என் கூட சொன்னா இல்லையா? வந்தியா நீ? வீட்டுக்காரர் கூப்பிட்டாருன்னு என்ன சொல்ல மூலம் ஓடி போயிட்டேன். விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. வரேன்னு சொல்லிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிடுவோம். இப்ப உனக்கு இதை கொடுத்துட்டு மாத்தி ஆகணும். பொட்டு வைக்காம இருந்தா கூட ஏதாச்சும் ஒரு காமெடி வச்சுட்டாங்களே. மனசு ரொம்ப கலங்க அடிச்சுட்டாங்களே. நாளைக்கு காலைல தினேஷ் வாங்கி கொடுப்பான் நம்பி. பரவாயில்ல, அப்ப 2ஆ வச்சுக்கோ. கோபுரம் ஒண்ணு, சாமி ஒண்ணுன்னு. அதான் சொன்னேன், அப்பயே சொன்னேன். அவங்க நம்ம வாங்கின பிள்ளைன்னு ஜாலியா இருந்தாங்க. அதான் நான் சொல்றேன். அக்கா என்ன நினைச்சிருப்பா? சரி அக்கா வாங்கியிருக்க மாட்டாங்க, அக்கா சும்மா அகல் மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க, நம்ம வச்சிருக்கோம் நாளைக்கு காட்டிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். அது உன் பொண்ணு கூப்பிட்டுருக்காமா, அதுக்கு போயிருந்துருக்கான். போயிட்டு வந்து சொன்னான், இம்மா நம்ம வாங்கின மாதிரி அக்கா வாங்கியிருக்காங்க,
ஆனா நடுவுல வேற என்னமா இருக்குமா அப்படின்னா அவனுக்கு அது என்னன்னு தெரியல. இது இப்படி சுத்தி சுத்தி விளையாடு. சுத்தி சுத்தி விளையாடுவான். மனசு தேர்த்திக்கோ. பரவாயில்ல, அதுக்காக என்ன நாளைக்கு ஒன்று வாங்கிக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் தானே ஏத்துவான், வாங்கிடுவோம். மதியம் வந்துடும். என் தம்பி வாங்கிட்டு வருவான், அதெல்லாம் ஜெட்டாட்டம். அப்புறம் என்ன அவனுக்கு கவலை? தம்பி வாங்கிட்டு வந்து தரும்போது இருந்தாலும் இப்படி வாங்கிட்டுமேனு ஒரு கவலை. அதுதானே உங்களுக்கு நீங்களே போட்டு வைக்கிறீங்க, எனக்கு என் தம்பி நானும் சேர்ந்து வளர்க்கணும். எனக்கு போட்டு அதனால இவ்வளவு சீக்கிரமா வச்சுட்ட நீ. நான் பாரு எண்ணத்துல உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா? தம்பி இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க. இது பொட்டு வைக்கிறதுக்காக தான் கேரளாவில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டு வர முடியாதுமா தம்பிங்களா. தம்பி பக்கத்துல இருக்கனால பக்கத்துல இல்ல, அவன் சென்னை போக விடாம வச்சிருக்கான். பாத்தியா? ஆமாடா, நீ போகணும்னு தானே சொன்ன. அப்படியே ஆமா, போவாதரா இங்க கூட இருறாங்க வச்சிருக்கான். மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்க ஆளு வேணும். கொண்டாடிக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா போகணும். ஓடிட்டு ஓடியான்ட்டு மனசு அங்கட்டமாகும்ல. இங்கே கூட எங்கேயாச்சும் வேலை பாருப்பா. அதுதான் இங்கே வேலை பாடுறா அப்படின்றோம். நான் சென்னைக்கு தான் போவான்றான். இப்ப அக்ஷயா போயிட்டா. சென்னையே முடிஞ்சிருச்சு. அக்ஷயா போயிட்டா அப்படியே சென்னைக்கா? நர்சிங். கவிதை கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து கை வச்சாலும் சுற்றும்க்கா. நான் நிறைய வாட்டி சூடு வாங்கியிருக்கேன். ஆனா வச்சுட்டுமா, ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம தொட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்க கூடாது. அழுத்துருண்டா அந்த விரல. அது எல்லாமே அப்படிதான் ஆகும். எல்லாமே அப்படியே கொதிக்கிற மாதிரி ஆகி போயிடும் நம்ம வச்சுட்டு எடுக்கும்போது. மனசு என் கண்கள் ரெண்டும் பார்த்து அந்த விளக்கதான் கொடை போயிடாதடி. நீங்க எந்த இடத்துல தூங்குவீங்க? அதுக்குன்னு எவ்வளவு தூக்கிட்டு போட்டேன், நான் தான் தூக்கிட்டு போனேன்னு சொல்லுங்க. நான் நேரம் உன் வீட்டுக்கு தான் வருவேன், நீ தான் எடுத்துட்டு போயிருக்கேன். அதே மாதிரி காலைல வாங்கிட்டு வந்துடுறேன், ஸ்கேனர் பண்றேன் வச்சுட்டு ஒன்னா இருக்கான்ட்டு காப்பி.